விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பி வரும் சோனா என்பவர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காவல் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் சுமதி தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. இதில் ஈரோடு மண்டல துணை செயலாளர் தமிழ்முத்து, மாவட்ட பொருளாளர் கரிகாலன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் செந்தில்குமார், மாவட்ட துணை செயலாளர்கள் உதயகுமார், திருநாவுக்கரசு, விவசாயிகள் பாதுகாப்பு சங்க மாநில துணை செயலாளர் முத்தமிழ் வேந்தன், நகர செயற்குழு உறுப்பினர் ஆனந்தமதி மற்றும் கஸ்தூரி, திலகம், கீதா, சுப்பிரமணியன், திருமா, ரகு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எங்களது எழுச்சி தமிழர் அவர்களை சோனா என்பவர் சமூக வலைதளங்களில் எங்களுடைய தலைவரை பற்றியும் எங்களுடைய ஆசானை பற்றியும் கட்சியை குறித்தும் அவதூறு பரப்பி சமூக வலைதளங்களில் கொச்சையாக பேசி வரும் சோனா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாராபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளோம். புகார் கொடுத்ததன் அடிப்படையில் அதை விரைவில் சோனா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துள்ளது. தாராபுரம் மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட செயலாளர் சுமதி. தற்சமயம் சமூக வலைதளங்களில் எமது எழுச்சி தமிழரை 30 ஆண்டுகளுக்கு மேலாக களத்தில் நின்று போராடி வரும் எமது எழுச்சி தமிழரை கொச்சைப்படுத்தியும் அசிங்கமான வார்த்தைகளை கொண்டும் சமூக வலைதளங்களில் பேசி வரக்கூடிய சோனா என்பவர், இவர் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் துபாயில் ஒரு நர்ஸாக செவிலியராக பணிபுரிந்து வருகிறார். துபாயில் இருந்து கொண்டு சமூக வலைதளங்களில் தவறாகவும் எமது எழுச்சி தமிழரை கொச்சைப்படுத்தி பேசி வரக்கூடிய இந்த சோனா மீது உடனடியாக தமிழக அரசு அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை சிறைப்படுத்த வேண்டும். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய அனைவரும் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த சமூக பதற்றத்தை உருவாக்கி வரக்கூடிய இந்த சோனா மீது வன்கொடுமை உள்ளிட்ட வழக்குகள் பதிவு செய்து அவரை சிறைப்படுத்த வேண்டும். அவ்வாறு சிறைப்படுத்த விடாவிட்டால் ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகளும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம்.